என்ன நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இந்த எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும் அல்லவா? எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தினமும் வருஷம் 365 நாளும் மழை பெய்யுதுங்க. அது எந்த இடத்துல தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மழை பெய்யும் ஒரு டைமுக்கு அல்லவா? அது கேரளாவில் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இந்த கேரளாவில் ஆரம்பிச்சோன்னா அப்புறம் மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த டைமில் இங்கே தமிழ்நாட்டில் மழை இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி காலநிலை மாறி மாறி வருதுங்க. அது மழை காலம்னு வரும், அப்புறம் குளிர் காலம்னு வரும், அப்புறம் வெயில் காலம்னு கொளுத்துன்னு கொளுத்தும், அப்புறம் பனிகாலம்னு வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் அந்த ஒரு ஊரில் மட்டும் வருஷம் பூரா எப்பவுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரேசில் நாட்டிலைங்க பெலேம்ங்கிற ஊர், பிரேசில் நாட்டில் பெலேம்ங்கிற நகர் இருக்குங்க. அந்த ஊரில் தான் இந்த அதிசயம் நடக்குதுங்க. அது எந்த காலமாக இருந்தாலும் அந்த அவங்க ஊர் நேரப்படி மதியம் 2 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் வருஷம் பூரா அந்த கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி அந்த மதியம் 2 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழைன்னா நல்ல மழை. ஒவ்வொரு நாளும் தினசரியாக இதே மாதிரி பெய்யுங்க. அதனால் அங்கே இயற்கை வளங்களுக்கு குறைவே கிடையாது. பரபரப்பான ஊர் தான். அதோட அது அந்த பிரபலமான மலைக்காடுகள்லாம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதோடு இந்த மாதிரி தினமும் மழை பெய்யறதுனால ரொம்ப செழிப்பான ஊருங்க. அங்கங்கே சிலைங்க வேறு அழகாக இருக்கும். அதுக்கு அந்த ஊருக்கு வளமான வரலாறு வேற இருக்கு. அங்கே ரொம்ப வியப்பூட்டக்கூடிய கலாச்சாரங்களும் எழில் கொஞ்சம் நகரமும் அது, கலாச்சாரமும் எழில் கொஞ்சக்கூடிய நகரமும் அது. அதோட அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அழகான மக்கள், ரொம்ப அழகான மக்களுங்க. அதனால அந்த வர்ற சுற்றுலா பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க ஊரையே மறந்துடுறாங்க. அவ்வளவு அழகான ஊருங்க. அந்த ஊரில் தான் எப்பவுமே தினசரி மதியம் 2 மணி ஆனால், அதான் அவங்க ஊர் டைம் படி மதியம் 2 மணி ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு அதிசயம் தானே. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதில்ல? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டால் போய் ஒரு விசிட் போயிட்டு வந்துடணும். போய் எப்படியாவது நம்ம அந்த ஊரை பார்த்து போட்டு அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு தோணும். உண்மைதாங்க. சரிங்க, வேறு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.